ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிடிவாதம் இந்த தாயானவளிடம் ஜெயித்து நின்று கொண்டிருக்கின்றது. நீ அடம்பிடித்து கேட்ட ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, அப்படி என்ன பிடிவாதம் பிடித்தோம் என்று நீ நினைக்கின்றாய்? எந்த விஷயத்திற்காக என் முன்னால் இத்தனை நாட்களாக நின்று கொண்டிருந்தாயோ, எந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்று அம்மாவிடம் கையேந்தி கேட்டு கொண்டிருந்தாயோ, அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக அம்மா வந்திருக்கிறேன். நிரந்தரமாக உன்னிடத்தில் கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் தங்கமே, நீ இந்த அம்மாவிடம் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டுவிட்ட பிறகு அம்மா அதனை ஒருபோதும் மறுத்தது கிடையாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் சென்றிருக்கின்றது என்றால், என் பிள்ளையே, அந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இது உனக்கானது அல்ல, இது உன் வாழ்க்கைக்கு நல்லது அல்ல. நம் தாயானவள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை என் தங்கமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, நான் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து இருக்கின்றேன், எத்தனையோ விஷயங்களை வேண்டும் என்று அடம்பிடித்து இருக்கின்றேன். ஆனால் நான் ஆசைப்பட்டது போல எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது கிடையாது. ஆனால் இன்று உன் முன்னால் நான் ஒரே ஒரு விருப்பத்தை மட்டுமே சொல்லி நின்று கொண்டிருக்கின்றேன். இதை எனக்கு எப்பொழுது தருவாய் தாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? என் தங்கமே, நீ நினைத்ததை உன் கைகளில் கொடுக்கத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். உன் மனதிலும் சில மாற்றங்கள் இப்பொழுது வந்திருக்கலாம். நீ அதனை உணர்ந்திருந்தால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அந்த எண்ணம், இது நமக்கு கிடைத்துவிட்டால் நம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருந்துவிடலாம் என்பது மட்டும்தான். என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களில் உனக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு அப்படியே மீண்டும் அதனை செய்யாமல் நின்று விடுகின்றாய். ஒரு முறை ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டு அதில் உனக்கு தடங்கல்கள் ஏற்பட்டவுடன் பின்வாங்கி விடுகின்றாய். என் பிள்ளையே, ஒரு முறை தெளிவாக புரிந்து கொண்டால் நீ நிச்சயமாக நினைத்ததை அடையாமல் விட்டுவிட மாட்டாய். இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று உனக்காக எழுதி இருக்கும் பொழுது அதற்காக போராட வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? சரியாக போராடினால் அந்த விஷயத்தை நீ சரியாக பெற்றுவிடுவாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. இந்த கஷ்டங்கள் எல்லாமே உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ கேட்பது கேட்டு விடுகின்றாய், நடப்பது நடக்கட்டும் என்று நின்றுவிடக்கூடாது. நாம் கேட்பதை நாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த விஷயங்களை அடைய முடியாமல் பின்வாங்கும் பொழுது என்றாவது சிந்தித்து இருக்கின்றாயா? நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும், நாம் நினைத்ததை அடைவோம், எல்லாம் நமக்கு ஏற்றது போல நடக்கும் என்று, அதற்கு நம் தாயானவள் நம்மோடு துணை நிற்பாள் என்று நினைத்தாயா? என் தங்கமே, நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி, நினைக்காமல் போனாலும் சரி, இப்பொழுது இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதையாவது நீ நம்புவாய். ஆனால் நிச்சயமாக ஒன்றை மட்டும் புரிந்துகொள், உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் நடத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீ கேட்டதை உனக்கு தரக்கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதை. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய போகின்றாய். குழந்தையே, எத்தனை முறைதான் நானும் ஆசைப்படுவேன், எத்தனை முறைதான் நீயும் எனக்கு தோல்வியை தருவாய் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாம் நல்லதற்கே, எல்லாம் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்காகவே நடக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த தாயானவளினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு நிலை பெற்று இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே.
இப்பொழுதெல்லாம் அம்மா பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் தோன்றியது போல உன் அம்மா எனக்கு தோன்றுகிறது. என் குழந்தையின் மனதை முழுமையாக அறிந்து கொண்டவள் இந்த தாயானவள் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். இத்தனை நாட்களாகவும் ஒரு விஷயத்திற்காக கஷ்டப்பட்டுவிட்டு அதில் சிறு தோல்வி வந்தவுடன் அந்த நிலையில் இருந்து நீ பின்வாங்குவது என்பது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போவது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, அதற்கு இதுதான் அர்த்தம். ஆனால் என் பிள்ளையே, நீ பிடிவாதம் பிடித்தாய், இதுதான் உறுதியானது என்று. அதனாலேயே அது நிலை பெற்று நின்று கொண்டிருக்கின்றது. உனக்கான இந்த காலம் தாமதமாகி இருக்கலாம். சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதில் அவர்கள் முழுமையான ஈடுபாடோடு இல்லாமல் வேண்டுமா வேண்டாமா என்று அவர்கள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அவர்கள் குழப்பிக்கொண்டே இருக்கின்ற விஷயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? இந்த குழப்பம் இப்படியே தொடர்ந்தால் அவர்கள் ஆசைப்பட்டதை அவர்கள் கைகளில் கொடுத்தாலும் அவர்கள் அதனை பத்திரமாக பாதுகாப்பார்கள் என்று எப்படி நான் நம்ப முடியும்? அதனால்தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு கடைசி வரையிலும் இதுதான் வேண்டும் என்று உறுதியாக நிற்கும் பொழுது அதனை இந்த தாயானவள் சரியாக கைகளில் ஒப்படைப்பாள் என்பதை மறக்க வேண்டாம். நம்பிக்கை குறைந்தால் என் பிள்ளையே, இந்த தாய்க்கு உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை குறைந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். வெற்றி என்கின்ற வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையை நீ சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். இன்று நீ கேட்டதும் நான் தரப்போவது உனக்கானதாக இருக்கும் பொழுது அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்புதானே. கிடைத்து விட்டது என்பதற்காக அதை வைத்து ஆட்டம் ஆடிவிடக் கூடாது. கிடைக்காத பொழுது தெரிந்த கஷ்டம் கிடைத்த பிறகு அந்த கஷ்டத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதில் கிடைத்த அனுபவங்களையும் மறந்து விடாதே. நீ கேட்டதை தருவதற்கு நான் தயாராகி விட்டேன். நான் தருவதை பத்திரமாக பார்த்து கொள்வதற்கு இன்றே என் குழந்தை நீ தயாராகி விடு. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்கு நிறைய வலியை கொடுத்து விட்டது. இனிமேல் முழுமையான சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ தயாராக இரு. என் பிள்ளையின் மனதில் கொண்ட அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க போகின்றாய். கிடைத்து விட்டது உனக்கான வாழ்க்கை. இனி உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில துணைகள் இருப்பதையும் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இதுதான் வாழ்க்கை என்பதையும் முழுமையாக நீ உணரப் போகின்றாய். இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய். இனிமேல் முழுமையான சந்தோஷம் மனநிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தினுடைய ஆசிகளையும் பெறப்போகின்றாய் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மனிதர்களை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. உன்னுடைய மனசாட்சிக்கு எப்பொழுதும் பயந்து நடந்து கொள். யார் மனதையும் காயப்படுத்தாமல், யார் உன்னிடத்தில் என்ன வேண்டி நின்றாலும் அவர்கள் மனதினை வேதனைப்படுத்தாமல் நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்ந்துவிட்டால் போதும். இது ஒன்றுதான் இந்த தெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்த்து நிற்பது. என் தங்கமே, இதனை நீ கட்டாயம் செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.